கம் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விதை சுத்திகரிப்பு நிலையம் வந்திருக்கோம் பவானியில் இருக்கிறதுக்கு. இங்கே வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த விதை வந்து சீட் ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இங்கே வந்து நம்ம இப்போ வந்து விதை சுத்திகரிப்பு நிலையமுக்கு வந்துட்டோம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு 1978 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே விதை வந்து வரக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஈரோட்டில் வந்துட்டு ஒரு 14 பிளாக்ஸ் இருக்குது. அந்த 14 பிளாக்ஸ்லேயும் ஒவ்வொரு ஏரியாவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அந்த சீட் ஃபார்ம் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஎன்ஏலையோ இல்லை ஏதாவது ரிசர்ச் ஸ்டேஷன்ஸில் பவானி சாகர் இந்த மாதிரி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸில் வந்து விதையை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வருவாங்க. அங்கிருந்து விதை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரீடர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதை பேர் வந்து அந்த விதையை வாங்கிட்டு வந்து ஒரு ஃபார்மஸோட ஃபீல்டில் ரைஸ் பண்ணிடுவாங்க. ரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏஎஸ்ஓ இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் சீட் ஆஃபீஸர். அவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த ஃபார்ம் ரைஸ் பண்ணக்கப்புறம் அதனோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. என்ன வெரைட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோ ஏரியா இருக்குது, இப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கப்புறம் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வருவாங்க, எஸ்சிஓ. அவங்க வந்து 3 டைம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபீல்டை. ஏரியாஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம என்ன வெரைட்டி போட்டிருக்கோம் அந்த வெரைட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த வெரைட்டியில் ஏதாவது கலவை அட்மிக்சஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ஏதாவது வேறு வெரைட்டிஸ் கலந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்சிஓ பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் பிஆர்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எஸ்சிஓ சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து 3 டைம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம். 3 டைம் வந்துட்டு எப்பப்போ அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வருவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் ஸ்டேஜில், மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜஸில் மட்டும்தான் அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராசஸிங் ரிப்போர்ட் பிஆர் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அது கொடுத்தாதான் வந்துட்டு இந்த சீட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸிங் யூனிட்டுக்கே வர முடியும். அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து இங்கே வந்து வரலாம், யாருக்கு வந்து இங்கே பெர்மிஷன் இருக்குது அப்படின்னா, ஃபார்மர்ஸ், எந்த ஃபார்மர்ஸ் ஏஎஸ்ஓ வந்து சொல்கிற ஃபார்மர்ஸ் மட்டும்தான் இங்கே கொண்டு வருவாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் இதுக்கு மட்டும்தான். ஏஎஸ்ஓ அவங்க வந்து எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரீடர் சீட் யார் வாங்கினாங்களோ அவங்க அந்த ஃபார்மர்ஸ் மட்டும்தான் இந்த சீட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு அவங்களோட சீட்ஸை கொண்டு வருவாங்க. இங்கே வந்ததையுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாய்ஸ்சர் கண்டென்ட் செக் பண்ணுவாங்க. மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஒரு 13%க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அது எப்படின்னா ரேண்டம் சாம்பிளிங் எடுப்பாங்க. ஒவ்வொரு மூட்டையிலேருந்தும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டம் சாம்பிளிங் நீடில் வச்சு அந்த ரேண்டம் சாம்பிளிங் எடுத்து அது செக் பண்ணக்கு அப்புறம் தான் வந்துட்டு உள்ளே ப்ராசஸிங் யூனிட்டுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ப்ராசஸிங் யூனிட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ப்ராசஸிங் யூனிட் இங்கே வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு இங்கே வந்து 2 மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க ப்ராசஸிங் யூனிட்டில். ஒன்று வந்து ப்ரீ கிளீனர், இன்னொன்று வந்து கிரேடர். இந்த 2 மிஷின்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீ கிளீனர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்டாக ஹஸ்க்கு இந்த மாதிரி மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். பெரிய இந்த ஸ்டோன்ஸு வேறு ஏதாவது அட்மிக்சர்ஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணாது. அடுத்து ப்ரீ கிளீனர் முடிச்சுட்டு கிரேடர் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி சைஸஸ் ஸ்மால் சைஸ் சீட்ஸ் இருந்துச்சுன்னா இதோட அதை ரிமூவ் பண்ணுறது, ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து கிரேடரில் தான் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரீ கிளீனரில் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து சீட்ஸ் கொண்டு வந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு போடுவாங்க. இந்த சீட்ஸ் வந்து இதில் ப்ராசஸ் ஆகும்போது இங்கே டாப் ஸ்க்ரீன், பாட்டம் ஸ்க்ரீன், மிடில் ஸ்க்ரீன் அப்படின்னு 3 இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாப் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த ஹஸ்க்கு பெரிய சைஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த டாப் ஸ்க்ரீனில் ரிமூவ் ஆகி இதில் வந்துடும். அடுத்து பாட்டம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பாட்டம் மிடில் எதாக இருந்தாலுமே இதில் வந்துட்டு 0.2, 2.5, 2.5 இந்த மாதிரி சைஸஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இதில் ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்து இந்த ப்ரீ கிளீனரில் முடித்து இங்கே வந்ததையும் வந்துட்டு எல்லா சீட்ஸும் ஃபைனல் சீட்ஸ் வந்து இதில் தான் வரும். இந்த ஃபைனல் சீட்ஸ் வந்துட்டு பக்கெட் எலிவேட்டர் மூலயமா இந்த பக்கெட் எலிவேட்டரில் போய் அடுத்து வந்து கிரேடருக்கு வந்துடும். இந்த கிரேடரில் வந்ததையுமே வந்துட்டு அடுத்து இந்த ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்க நிறையா சைஸஸ். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வெரைட்டிக்கு. அந்த வெரைட்டியோட கம்மியாக இருந்துச்சுன்னா சைஸு அதையும் இது வந்து ரிமூவ் பண்ணிடும். இதுலேயே அதே மாதிரி சேம் அதே டாப், மிடில், பாட்டம் 3 இருக்கும். 3 ஸ்க்ரீன்லேருந்து வர ரெடக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து பிரித்து வச்சுருவாங்க. மோஸ்ட்டாக இங்கே வந்துட்டு ஒரு 12 to 15% ரெடக்ஷன் ஆகும். அந்த ரெடக்ஷனான சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஃபார்மர்ஸ் கிட்டே திருப்பி அவங்க தந்துடுவாங்க. அது போக ஃபைனல் சீட்ஸ் வந்துட்டு இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கடைசியாக ஃபைனல் சீட்ஸ் வந்துடும் நமக்கு. இந்த ஃபைனல் சீட்ஸ் வந்துட்டு ஒரு 50 kg பேக். மோஸ்ட்டாக இங்கே எடுத்துகிட்டு வர்றதே வந்து 50 kg பேக் தான். அதே மாதிரி அந்த 50 kg பேக்லேயே பேக் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேகிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன சீட்ஸ் டேகிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் சீட்ஸ், சர்டிஃபைட் சீட்ஸ் தான் மோஸ்ட்டாக டேகிங் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் சீட்ஸ்க்கு வந்து நம்ம டேக் கலர் வந்துட்டு ஒயிட் கலர். இப்போ வந்து நம்ம எப்படி டேகிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகலாம்.
இப்போ வந்துட்டு நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா டேகிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஃபவுண்டேஷன் சீட், சர்டிஃபைட் சீட்ஸ் ரெண்டுமே இங்கே டேகிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன் சீட் வந்துட்டு டேக் வந்து ஒயிட் கலர் இருக்கும். அதில் வந்து கிளாஸ் 1 2 இருக்குது ஃபவுண்டேஷன் சீட்ஸில். அதை எப்படி டேகிங் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு அந்த ஃபைனல் சீட் கிடைக்கும். அதை வந்து 50 kg பேக்கில் வந்து பேக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இங்கே கொண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா SCO சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து அவங்க தான் வந்து அந்த சீலிங் பிளேயர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி சீலர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஒவ்வொரு பிளாக்லேயும் இருக்க ஒவ்வொரு SCOக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவாங்க. இங்கே பவானி பிளாக்குக்கு வந்து 024 அப்படிங்கிற நம்பர் வச்சு தான் சீல் பண்ணுவாங்க. அந்த SCO வந்து எங்கே போனாலுமே அவர் அப்ரூவ் பண்ணுற சீட்ஸ் எல்லாருக்குமே இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் சீல் பண்ணுவாங்க. இதை வந்து அந்த சீலிங் பிளேயரில் பிளேஸ் பண்ணி இந்த கார்னரில் வந்துட்டு இங்கே ஒரு லைட்டாக இங்கே ஒரு நாட் மாதிரி டைப் பண்ணிவிட்டு சீலிங் பிளேயர் வச்சு இங்கே ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளேஸ் ஆயிரும். இந்த நம்பர் தான் வந்து ஐடென்டிஃபிகேஷன், எந்த பிளாக்லேருந்து அவங்க சர்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த நம்பர் மூலிமா. அடுத்து இதே மாதிரி தான் வந்து சர்டிஃபைட் சீட்ஸுக்கும். இதுதான் வந்து சர்டிஃபைட் சீட்ஸோட லேபிள். இதுதான் அதனோட டேகு. இதனோட டேக் கலர் வந்துட்டு ப்ளூ கலர். இதில் வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன வெரைட்டிஸ், என்ன லாட் நம்பர் எல்லாமே இருக்கும். இது மூலியமாக தான் வந்து அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. அடுத்து இது என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்து ப்ரொடியூசர்ஸ் லேபிள். இந்த ப்ரொடியூசர்ஸ் லேபிள் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் அவங்க வந்துட்டு அங்கே அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட், ஜெனட்டிக் பியூரிட்டி, ஜெர்மினேஷன்லாம் செக் பண்ணி தான் இங்கே வரும். இங்கே வரும்போது வந்துட்டு எவ்வளோ வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அமைச்சிருக்காங்களோ அதனோட பர்சன்டேஜஸ் எல்லாமே இந்த ப்ரொடியூசர்ஸ் லேபிளில் இது பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இப்போ வந்துட்டு ஃபைனலாக டேகிங்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அந்த இங்கே வந்து கொண்டு வரக்க ஃபார்மர்ஸ் இங்கே கொண்டு வந்தாங்கன்னா அது வந்துட்டு 1 kgக்கு வந்து 90 பைசே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 1 டன்க்கு வந்து 900 ஆகும். அந்த ப்ரைஸஸ் தான் வந்து அவங்க பே பண்ணணும். அடுத்து பேமெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு டான்சிடா அப்படிங்கிறது மூலிமா தான் ஃபார்மர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஃபைன் சீட்ஸ் இருந்துச்சுன்னா 42 rupees, போல்டு சீட்ஸ் இருந்துச்சுன்னா 40 rupees வந்து கொடுப்பாங்க. அதுவுமே எந்தெந்த ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஏஎஸ்ஓ வந்து எந்த ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த ப்ரீடர் சீட்ஸ் மூலிமா ரைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சீட்ஸை. ஸோ அடுத்து வந்துட்டு இங்கே இருக்க சீட்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்துட்டு சீட் ஃபார்ம் இங்கேயே வச்சுருக்காங்க. இங்கே மோஸ்ட்டாக வந்து பேடி, பல்சஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது பேடியில் தான். இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா IR20, தூயமல்லி அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ், CO52 இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் இங்கே ரைஸ் பண்ணுறாங்க. ஃபைனலி இந்த சீட் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்துட்டு எப்படி சீட் ப்ராசஸிங் பண்ணுறாங்க, எப்படி டேகிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் பவானி JKK. நன்றி, வணக்கம்.